தமிழ் படிக்கிறது பண்டிதர்கள்லாம் தமிழை படிக்க சம்ஸ்கிருதம் மட்டும் படிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சாபத்தின் பலனாக. அப்போ அகஸ்தியர் ரொம்ப வருத்தப்பட்டு திருமலையிலேருந்து திருவேங்கட மாமலைக்கு போய், சுவாமி இந்த மாதிரி என்னுடைய தமிழுக்கு ஆபத்து வந்துடுத்து, தெய்வ மொழியான தமிழை மிலேச்ச பாஷையாக கடந்து சாபம் கொடுத்துட்டான் விஸ்வகர்மா, அதனால் அதை திருப்பி உத்தரிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ பெருமாள் கவலைப்படாது, நான் தசாவதாரம் பண்ணால் போலே ஆழ்வார்கள் 10 பேர் தசாவதாரம் மாட்டும் பண்ணுவோம், அவள் மூலமாக இந்த தமிழுக்கு தெய்வத்தன்மை கிடைக்கும், கவலைப்படாது என்று சொன்னார். அதே மாதிரி இந்த ஆர்வலர்கள் போய் ஏஆர் பதுத்தார் பெயார் பெருமணிசி ஐயன் அருள்மாறன் சேரலர்கவன் செய்யப்பட்டனாலும் நண்பர்தாள் தொழி நற்பானன் நன்கலியன் கூட ஆண்டாள் சேர்த்துக்கன்னு 12 பேர். 10 பேர் பெருமாளை பாடினவா, இவரை ஆண்டாள் பெண்பாலில் சேர்த்துக்கிறோம். மதுரை வையாழ்வார் ஆச்சாரியனை பாடினார். மொத்தம் 12 பேர். இங்கே கேசவநாராயணன் 12 பேர் மாதிரி இங்கே ஆழ்வார்கள் 12 பேர், அப்படி எடுத்துக்கலாம். திசாவதாரம் எடுத்துட்டா இவள் 2 பேரை கழிச்சு அவள் 10 பேர் எடுத்துக்கலாம். இப்படி அவதாரம் பண்ணால் அவள் தமிழெல்லாம் பண்ணால் 4000 பிறந்து விளக்கமாக சொல்கிறதுன்னா அது போயிடும், சுருக்கமாக சொல்கிறது. அதுக்கு பிறகு என்னாச்சு, இது நல்லா வந்தது. நல்லா சின்ன பசங்க 8 வயசில் பாடசாலையில் சேர்ப்பா, 15 வயசு வரைக்கும் அவளுக்கு 4000 வேதம் எல்லாம் நல்லா வந்துடும். இந்த வேதத்தை அபியசிச்சாலுக்கு உடனே மோட்சம் கிடைக்கிறதுன்றது இல்லை அந்த காலத்தில். ஆனால் இந்த 4000ல் திருவாமொழியில் அண்ணல்தாள் அணைவிக்குமே, அணைவிக்கும் முடித்தே வைகுந்தம் ஏறுவரே இப்படின்லாம் திருவாமொழியில் பாட்டு முடியும். அந்த பாசுரங்களுடைய பலனால் இந்த பசங்கள்லாம் 16 வயசில் கல்யாணம் ஆகும், 18 வயசில் மோட்சத்துக்கு போயிடுவாள். மோட்சத்துக்கு போகிறதுன்னா இறந்தால் தானே மோட்சத்துக்கு போக முடியும். அதனால் ஊர் முழுக்க எல்லாம் படித்தவெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் கல்யாணம் பசங்க ஊரில் ஒரு சமுதாய நோக்கில் பார்க்கறது விதவைகள் அதிகமாக வரதுனால என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், இனிமேல் யாரும் திவ்ய பிரந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திவ்ய பிரந்தம் சொல்லக்கூடாது, திவ்ய பிரந்த சுவடிகள் இருந்தாலும் குளித்து விடு, இது கொல்லும் பாட்டுன்னு சொல்லி ஒழிச்சு விட்டா எல்லாத்தையும். அதனால் எல்லா பிரபந்தமும் அழிஞ்சு போயிடுது. இப்படி இருக்கிற போது நம்ம சிவன் நாதமலைந்தூரில் கைங்கறி பண்ணிகிட்டு இருந்தார். கைங்கறி பண்ணிகிட்டு இருக்கே ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து, அது மேல்நாடுன்னு சொல்கிற, மேல்நாடுன்னா மைசூர் பக்கம்தான் இருக்கணும். அங்கேருந்து வந்தவா பெருமாள் முன்னால் ஆறாவதே அப்படின்ற பாசுரத்தை சொல்கிற. அவருக்கு நல்ல தமிழ் சமஸ்கிருதம் 2லேயும் வல்லவர் நாதமணிகள். சமஸ்கிருதம் தமிழ் 2மே வல்லவர். அதனால அவர் அதை கேட்டு 1010ன்னு இருக்கு, 1000 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எங்களுக்கு இந்த 10 தான் தெரியும், மேலே தெரியாது. இது திருக்குடந்தையை பற்றிய பாசுரம். அதனால் திருக்குடந்தையில் போய் கேட்டால் ஒரு வேளை அங்கே தெரியுமான்னு பார்த்தா அங்கே இது கூட எங்களுக்கு தெரியாதுன்னுட்டாவா. அப்புறம் நேரே அதில் திருக்குறுகூர்னு இருக்கிறதுனால ஆழ்வார்